எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நியான் குட்டி எங்கே வந்திருக்காங்கன்னா, கேரளா ஃபேமஸ் முத்தப்பன் கோவிலுக்கு வந்திருக்காங்க. இப்போ முத்தப்பன் கோவில் என்ட்ரன்ஸில் இருக்க நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நியான் குட்டி வந்துட்டுருக்காங்க. நல்ல மழை இங்கே எல்லாம் நடந்து போகிற இடம்லாம். அங்கே சைடில் எல்லா இடமும் கடையெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நியான் குட்டிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவருக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சாப்பாடு கொடுக்க இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் முத்தப்பன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஊர்லலாம் தமிழ்நாட்டில் நம்ம இஷ்டப்பட்ட இடத்துல தெய்வத்தை வேண்டிகிட்டு கோவில்லையும் கொடுப்போம், வீட்லேயும் நம்ம வேண்டிகிட்டு கொடுப்போம். ஆனால் இங்கே வந்து கோவிலில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க குழந்தைங்கள்லாம் லைனாக அங்கே இருப்பாங்க. அப்போது கூப்பிட்டவன் டோக்கனு இவருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் நாங்கள், அதனால் சீக்கிரமாகவே எங்களுக்கு டோக்கனு போயிடுச்சு. அப்போது நியான் குட்டிக்கு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு உள்ளே வந்துட்டோம். இங்கே டிக்கெட் எடுக்கிற கிடையாது. டிக்கெட் எடுத்துகிட்டு பின்ன சைடில் இருக்குது, சைடில் தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நியான் குட்டி என்ன ஏதுன்னு முழிச்சு பார்த்துட்டே இருக்கார். எங்கே வந்திருக்கோம் நாம் அப்படின்னு. இது வந்து வெளியே அந்த காலெல்லாம் கழுகிட்டு தான் நம்ம வந்து கோயில் உள்ளே போக முடியும். இப்போது எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் இப்போ தான் கால் கழுக போகிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது என்ட்ரன்ஸ் இதான். ஆனால் கோவில் உள்ளே அலோடு இல்லை. நம்ம நியான் குட்டிக்கு சாப்பாடு கொடுக்குற இடத்துல அலோடு இருக்குது. இங்கே தண்ணியில் நாங்கள் காலை வைக்கும்போது செம சில்லுன்னு இருந்தது. ஏன்னா மழை வேறு வந்துட்டு இருந்ததுங்களா, அதில் காலை கழுகிட்டு தான் உள்ளே போகணுன்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த காலை கழுகும்போது சரியான சில்லுன்னு இருக்குது. இவர் தான் முத்தப்பன். இவரை பார்க்க தான் வந்திருக்கோம். இவங்க தெய்வம், இவங்க தான் இங்கே ஃபேமஸ்ஸு. அவங்கள பார்க்குறதுக்கு உள்ளே அலோட் கிடையாது. வெளியிலேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போது லைனாக நின்றுட்டுருப்பாங்க நியான் குட்டிக்கு சாப்பாடு கொடுக்க. நியான் குட்டி மாதிரி நிறைய குட்டிங்க இங்கே இருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சார் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஊர் பையனாக மாறிட்டாங்க. அவங்க மூத்தச்சன் கிட்டே இருக்காங்க. அவங்க அச்சம்மா, சேச்சி எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. நியான் குட்டி சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க, என்ன நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் வால். இங்கே தான் நியான் குட்டிக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடம், சாப்பாடு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வெளியே வராங்க. இப்போ அடுத்து நியான் குட்டி போக போகிறாங்க. உள்ளே போகிறாங்க. இப்போ அவங்க பூஜையெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க, பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நியான் குட்டி போய் உட்காந்துட்டாங்க. அப்போது நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் ஒரே விஷயந்தான். எங்களால் முடிஞ்ச வரையும் எங்கள் பிள்ளைக்கு கஷ்டம் இல்லாமல் சாப்பாடு கொடுக்க முடியணும் அப்படின்ட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தோம். பின்ன சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னும் நான் வேண்டிக்கிட்டேன். இப்போது பிரசாதம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்ட்டு பார்க்க போகிறாங்க. இப்போ அவங்க மூத்தச்சனை எடுத்து டேஸ்ட் பண்ண பார்க்க கொடுக்குறாங்க. அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபேஸு. பிடிச்சிருக்குன்னு தெரியல, பிடிக்கலையானு தெரியல. கொடுத்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. நாங்கள் வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சது. சந்தோஷமாக அந்த கடவுள் எல்லோரையும்